டிடிஎச் விவகாரம், இஸ்லாமிய அமைப்புகளின் எதிர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கி தவிக்கும் விஸ்வரூபம் திரைப்படம் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உரிமை மோதலுக்கும் வித்திட்டுள்ளது. இதனிடையே இந்தியில் இன்று வெளியாகும் இத்திரைப்படம் உத்தரப்பிரதேசத்தில் வெளியாவதில் சிக்கல் எழுந்துள்ளது. நீதி தேவதையின் கருணை பார்வையை எதிர்நோக்கியுள்ள விஸ்வரூபம் திரைப்படம் மத்திய மாநில அரசுகளின் அதிகார வரம்புகள் குறித்த கேள்வியையும் எழுப்பியுள்ளது. விஸ்வரூபம் சர்ச்சை குறித்து விளக்கம் அளித்த முதலமைச்சர் ஜெயலலிதா, தமிழக அரசு நினைத்திருந்தால் திரைப்பட ஒழுங்குமுறை சட்டத்தின்படி விஸ்வரூபத்தை தடை செய்திருக்க முடியும் என்றார். If I really wanted a ban on this movie, I could have banned the movie straight away. My government could have issued a ban under Section 7 of the Cinemas Regulation Act 1955. But we did not do that. I did not do that. ஆனால் டெல்லியில் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் மணிஷ் திவாரி, மத்திய தணிக்கை குழு எடுக்கும் முடிவை செயல்படுத்தும் கடமை மாநில அரசுகளுக்கு உண்டு என்றார். திரைப்படம் தொடர்பான சட்டங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். Certain issues which have come up as a result of certain decisions which have been taken in the past by various state governments. So it was felt that maybe the time has come to have a relook at the Cinematographic Act, and that's why I have suggested to Secretary INB to constitute a committee to go into it in a holistic manner. சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டியே விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு தடை விதித்தது தமிழக அரசு. ஆனால் படைப்புகளை வெளியிட கலைஞர்களுக்கு முழு சுதந்திரம் இருப்பதாக கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில்குமார் ஷிண்டே, விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்டது ஏன் என்பது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றார். இந்நிலையில் விஸ்வரூபத்திற்கு எழுந்துள்ள எதிர்ப்பு மத ரீதியிலானது அல்ல என்று கமலஹாசன் கூறியுள்ளார். Islam is not targeting me. Who's a Muslim or who could be the people who get angry? It's politics. It is politics. It's not religion. Islam never says that. Ask any learned Muslim. It doesn't say go hunting. இதுபோன்ற நிலை மீண்டும் ஏற்பட்டால் நாட்டை விட்டு வெளியேறுவேன் என்றும், விஸ்வரூபம் வெளியாவதில் தாமதமாவதால் தமக்கு 60 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளதாகவும் கமலஹாசன் தெரிவித்தார். இந்தியில் இன்று வெளியாகும் விஸ்வரூபம் திரைப்படத்திற்கு நாட்டின் மிகப்பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் சிக்கல் எழுந்துள்ளது. மாநில தொலைத்தொடர்புத்துறை அதிகாரிகள் பார்த்து ஒப்புதல் அளித்த பின்னரே விஸ்வரூபத்தை திரையிட அனுமதிக்க முடியும் என்று உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. புதிய தலைமுறைக்காக சிவகுமார்.